தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக ஒரு விஷயம் தொடர்ந்து விவாதமாகிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா எஸ்ஐஆர், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற இது குறித்து 90-95% மக்களோ அரசியல் கட்சிகளோ அதை எதிர்த்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு 5% மக்களும் அரசியல் கட்சியும் அதை ஆதரித்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இதோட கூட எஸ்ஐஆர்னா என்னங்கிறதோட கூட சேர்த்து 2 தலைவர்களோட கருத்தை உங்க முன்னாடி வைக்க போறோம். ஒன்று மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவோட கருத்தையும், இன்னொன்று அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணியோட கருத்தையும் உங்க முன்னாடி வைக்க போறோம். அண்ணன் திருமாவும் அன்புமணி அவர்களும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத விவரமா பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்னா என்ன, இப்ப எஸ்ஐஆர் ஆதரிக்கிறவங்க என்ன வாதத்தை முன்வைப்பாங்க அப்படின்னா, என்னங்க எதுக்கு இருந்தாலும் தமிழ்நாடு சும்மா எதிர்த்துக்கிட்டே இருக்கு, எஸ்ஐஆர்னா புதுசா தமிழ்நாட்டுக்கு மட்டுமா கொண்டு வராங்க, பீகார்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு, அதே போல பீகார்ல மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்களான்னா கிடையாது, அது தேர்தல் ஆணையம் வழக்கமா மேற்கொள்ற ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் வழக்கமா மேற்கொள்ற நடைமுறை தான். கடந்த இதுவரைக்கும் வரலாறுல 8 முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. சும்மா தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கத்தாலும் எதிர்ப்பு 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 அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு தட்டையான வாதத்தை வலதுசாரிகள் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா பாஜக ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட சாதிவெறி கும்பல், இவங்க எல்லாம் பாஜக சார்பு யார் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வாதத்தை நமக்கு முன் வைப்பாங்க. நாமளும் மறுக்கல. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ புதுசா கொண்டு வரல, ஏற்கனவே பீகார்ல நடந்து முடிஞ்சிருச்சு. பீகார்ல மட்டும்தான் புதுசா அறிமுகப்படுத்தி பிரச்சனைகளோடு அது முடிஞ்சிருக்கா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே இது நடைமுறையில் உள்ள ஒரு ப்ராசஸ் தான், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் நடைபெறும். ஆனா என்ன இங்க சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே நடந்த எல்லா எஸ்ஐஆர் திருத்தமும் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை நடக்கும். ஒவ்வொரு திருத்த நடவடிக்கையும் குறைந்தபட்சம் 2 வருடங்கள் நடக்கும். அதுதான் இங்க பெரிய சிக்கலாவே நம்ம எழுப்ப வரோம். இப்ப தமிழ்நாட்டிலையும் என்ன இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணி தரணும். ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தரதோட கூட 2வது பகுதியா என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த முறை எஸ்ஐஆர்ல பங்கு பெற்ற உங்க குடும்ப உறுப்பினர்களோட தகவலை அங்க தரணும் அப்படிங்கிறாங்க. அதாவது கடைசியா எப்ப நடந்துச்சு அப்படின்னா 2002லயும் 2004லயும் நடந்துச்சு. 2 வருட காலத்துல நடந்துச்சு. அப்போ அந்த தகவலை உங்க உறவினர்கள் நீங்க இல்லைனாலும் உங்க உறவினர்கள் யார் இருக்காங்களோ அவங்க அதுல இருப்பாங்க இல்லையா, அந்த தகவலை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த தகவலை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு கூடுதலா தனியா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க, விண்ணப்பம் ஒன்று கொடுக்குறாங்க, படிவம். அந்த படிவத்துல என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 - 16 வகையான ஆதாரங்களை கேட்டிருக்காங்க. உங்க பிறப்பையும் நிரூபிக்கிற விதமா சான்று கொடுக்கணும், உங்க இருப்பிடத்தையும் நிரூபிக்கிற விதமா சான்று கொடுக்கணும். அதன் பிறகு உங்க தாய் தந்தரியோட பிறப்பை நிரூபிக்கிற சான்றிதழும், அதாவது இருப்பிடத்தை நிரூபிக்கிற சான்றிதழும், இந்த மாதிரி பல்வேறு 16 வகையான சான்றிதழ்களை கேட்கிறாங்க. இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு எல்லாம் இருக்கும். CAA அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு இதே பாஜக கடந்த ஆட்சியில கொண்டு கடுமையான எதிர்ப்பை இந்தியா முழுமைக்கும் மிக கடுமையான எதிர்ப்பை தழுவி இப்ப அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த சிஏஏல ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு பகுதியா NRC நடைமுறைப்படுத்துச்சு. அதுதான் குடியுரிமைக்கான தனிநபர் தரவுகளை சேகரிக்கிறது. நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஒரு NRCங்கிற ஒரு சட்டம் வந்துச்சு, ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த NRCயை தான் மறைமுகமா உங்களால 2002 2004 தரவுகள் தரப்பட முடியல அப்படின்னா, இந்த NRCயில என்னெல்லாம் தரவு கேட்டாங்களோ அதை இப்ப தரவு தர முடியாதவங்களுக்கான படிவம் அப்படிங்கிற மாதிரியான பேர்ல கொடுத்து, நீங்க உங்களோட குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கான உங்களோட பிறப்பு இருப்பிட சான்றிதழ், உங்க தாய் தந்தையோரோட பிறப்பும் இருப்பிடத்தையும் நிரூபிக்கிறதுக்கான சான்றிதழ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான ஒரு ஆவணங்களை கேட்கிறாங்க. ஆதார் கார்டு இதுல ஒரு ஆவணமா எடுத்துக்கொள்ளப்படல. இப்ப நம்ம பீகாருக்கு வருவோம். பீகார்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதையத்தான் பண்ணாங்க. அவசர கதியில தேர்தலுக்கு 1 மாச இடைவெளி கூட இல்லாத நிலையில அவசர கதியில கிட்டத்தட்ட 60 நாளோ 70 நாளுக்கு மேல மொத்தமா ஒரு 80 நாள் பண்ணாங்க. 80 நாளும் தேர்தல் ஆணையம் பாஜக உத்தரவுக்கு இணங்க அவங்க என்ன NRCயை நடைமுறைப்படுத்தி சொன்னாங்களோ அது போன்று நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட 65 மக்களை வாக்குரிமை இழந்த மக்களா மாத்துச்சு.
குடிமகன்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அதனோட பொருள். 65 லட்சம் பேர். அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிடுது. நீதிமன்றம் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 4 முறை நீதிமன்றம் தலையிட்டு ஆதார் கார்டை ஒரு ஆவணமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்த தேர்தல் ஆணையம் முழுமையா ஆதார் கார்டை ஏத்துக்காம அதை அப்படி இப்படி ஒரு மாதிரி நாங்க ஏத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி குழப்புற மாதிரி, ஒரு இடத்துல ஏத்துக்கிறோம் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல அதை ஒரு ஆவணமா கருத முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தேர்தல் உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகு அப்படி இப்படி மறுபடியும் நாங்க சேர்த்துக்கிறோம், வாய்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறை ஆரம்பிச்சு 77 நாள் கழிச்சுதான் பீகார்ல ஆதார ஒரு ஆவணமா கன்சிடர் பண்ண முடியுங்கிற உச்ச நீதிமன்றத்தோட தலையீட்டை கன்சிடர் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பளிச்சு அந்த 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதை மறுபடியும் வாய்ப்பளிச்சு அதன் பிறகும் எவ்வளவு பேர் தான் சேர்ந்தாங்கன்னா ஒரு 18 லட்சம் பேர் தான் மறுபடியும் சேர்த்தாங்க. அதன் பிறகும் 47 லட்சம் பேர் வாக்குரிமை அற்றவங்களா மாறி இருக்காங்க. அதுல குறிப்பா அந்த இறுதி பட்டியலே குறிப்பா 3 லட்சம் பேருக்கு மேல இஸ்லாமியர்கள். அப்போ எங்கேயோ இருக்குதே அப்படிங்கிறத நம்ம கணக்கில் கொள்ளணும். முதல் தவறு வழக்கமான நடைமுறையிலிருந்து தேர்தல் ஆணையம் வலுவி என்ஆர்சியை கேட்கறதுக்கான நடைமுறையில இறங்குறதுதான். என்ஆர்சி ஒரு குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ஆர்டிக்கல் அரசமைப்பு பிரிவு 324 உட்பிரிவு 1 படி வாக்குரிமையில வாக்காளர் பட்டியல்ல திருத்தங்களை மேற்கொள்ற உரிமை தான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கே ஒழிய குடியுரிமையை சரிபார்க்கிற வேலை ஒன்னது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க அரசியலமைப்பு சொல்ற சட்டம். சட்டவிரோதமான செயல்ல தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கு. இதை தான் உச்ச நீதிமன்றமும் கண்டிச்சிச்சு. இதை தான் இந்தியா முழுமைக்கும் உள்ள மக்களுக்காக அரசியல் பண்ற கட்சிகள் எதிர்த்து நிற்குது. இங்க எதை எதிர்த்தாலும் பாஜக சங் பரிவார கும்பல் ஜாதி வெறியன்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது திமுக எதிர்க்குது, இது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த எதிர்போட்டியில நாங்க எது செஞ்சாலும் திமுக எதிர்க்கும் அப்படிங்கிற புள்ளியில அத்தனை பிரச்சனைகளையும் கொண்டு திமுக கிட்ட கொண்டு நிறுத்திட்டு மக்களை திசை திருப்புற வேலையை தொடர்ந்து பாஜக செய்யுது. இந்த என்ஆர்சிங்கிற குடியுரிமை பிரச்சனையோ, அதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் பிரச்சனையோ, அதுக்கு முன்னாடி மீத்தேன் ஈத்தேன் பிரச்சனையோ, அணு உலை பிரச்சனையோ, ஜல்லிக்கட்டு பிரச்சனையோ இங்க எதுவுமே திமுகவுக்கான பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை. ஆக இங்க நம்ம என்ஆர்சி வரும்போது, சிஏஏ வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, இல்ல இந்தியா முழுமைக்கு என்ன சொல்லி போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா இவன் திருட்டுத்தனமா, பாஜக திருட்டுத்தனமா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் மாதிரியும் அல்லது வெளிநாட்டினவர்களுக்கு எதிரான சட்டம் மாதிரியும் கொண்டு இங்க உள்ள அத்தனை இந்தியர்கள் மீதும் இந்த சட்டத்தை திணிக்க போது அத்தனை பேரையும் இந்த குடியுரிமை சட்டத்தை வச்சு அவங்க சனாதன கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. நீ இந்தியனா இல்லையா, இந்துவா இல்லையா அப்படிங்கிற அவங்களோட அல்டிமேட் எய்மை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. அப்போ பாஜக சார்பில் என்ன முட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பாருங்க இவங்க எல்லாம் வெளிநாட்டின் கைகூலி, வெளிநாட்டினவரை நம்ம இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு பண்ணா இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க அப்படின்னு ஒரு எதிர் பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு மறைமுகமா தேர்தல் ஆணையத்தின் மூலமா என்ஆர்சியை கொண்டு வர துடிக்கிற ஒன்றிய பாஜக அரசு இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்தியன் மீதும், ஒவ்வொரு இந்துக்கள் மீதும் உன்னோட குடியுரிமைய நீ இந்தியன் தான்ங்கிறத நிரூபி அப்படின்னு கேட்க வரான். யாரு? வந்தேரி ஆரியர்களுக்காக அரசியல் பண்ற ஒரு கட்சி நீ இந்தியனா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்ப இடதுசாரிகளால, முற்போக்காளர்களால மக்களுக்காக அரசியல் செய்யற, அரசியல் கட்சி நடத்துற, இயக்கங்களை நடத்துற அத்தனை பேராலையும் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. இது வெறும் வாக்குரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத அண்ணன் திருமா தெல்ல தெளிவா அனைத்து கட்சி கூட்டம் முதல் கொண்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றார். இதை நம்ம ரொம்ப யதார்த்தமா சாதாரண பார்வையில பார்த்தா கூட இங்க இருக்கிற யாராலுமே அவங்க கேட்கிற அத்தனை டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அதுலயும் குறிப்பா பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், குறவர் மக்கள், நரிக்குறவர்கள், நீ இப்படி யாராலையுமே அவங்களோட அவங்க எல்லாம் தொடர்ந்து அங்கங்க பயணம் பண்ணி ஒரு நாடோடி மாதிரியான வாழ்க்கையை பெரும்பாலுமான வாழ்றவங்க இருக்காங்க, மலைவாழ் மக்கள் இருக்காங்க, இன்னும் சாதி சான்றிதழ் வாங்க முடியாம மக்கள் இருக்காங்க. நாம ஒரு பக்கம் ஜாதி சான்றிதழை கிழிச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா சாதி சான்றிதழை கேட்டு இன்னைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களால எல்லாம் எப்படி அவங்க தாங்க இந்தியர் தான், நாங்க 2002 வாக்குரிமையை நிரூபிச்சிருக்கோம் எப்படி நிரூபிக்க முடியும்?
அப்ப அப்பட்டமா ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை நேரடியா உடனடியா வாக்குரிமையை இழக்க செய்யற வேலையைத்தான் பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலமா செய்யுது. நாம என்ன சொல்றோம், இங்க முற்போக்காளர்கள், மக்களுக்கான இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் என்ன சொல்லுது, இது வேலை கிடையாது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாம் கட்டமா என்ன சொல்றோம், ஒரு மாசத்துல எப்படி நீ 6.5 கோடிக்கு மேல இருக்கிற வாக்காளர்களை போய் நீ சென்றடைவ அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, இது பெரும்பாலும் விடுமுறை காலம், டிசம்பர் பள்ளிகளோட அரையாண்டு விடுமுறை வரப்போகுது, கிறிஸ்துமஸ் விடுமுறை வரப்போகுது, அதை தொடர்ந்து தமிழர்களோட பொங்கல் பண்டிகை வரப்போகுது, மிகப்பெரிய அளவுல தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இப்படி தமிழர்கள் ஒரு இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு சொந்தங்களை தேடி போற நேரத்துல நீங்க நேரடியா ஒவ்வொரு வாக்காளரையும் பார்க்கணும், அவங்க படிவம் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அப்படி தரல அப்படின்னா உங்க வாக்குரிமை பட்டியலில் இடம்பெறாது, நீங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெற மாட்டீங்கன்னு நேரடியா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மிரட்டுறாங்க. இது எப்படி சாத்தியப்படும்? ஒரு மாசத்துல இத்தனை, அது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்நாட்டுக்கு பேரிடர் காலம், அதீத மழை புயல் அப்படின்னு எதிர்பாராத பல பேரிடர்களை சந்திக்கக்கூடிய காலம். அத்தனையிலையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் பேரிடர்லையும் பெரும்பாலும் ஈடுபடணும், அந்த மீட்பு பணிகள்லையும். இதே இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியலையும் அதே வருவாய்த்துறையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பணியாளர்களும் தான் இருப்பாங்க. இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளும் பணியாளர்களும் தமிழ் மக்கள் பேரிடர்ல சிக்கி தவிக்கிறதுக்கு காக்க அவங்க உதவணுமா, இல்ல குடிமை வச்சிருக்கிறவன் நான் இந்தியனான்னு கேட்டு வர சொன்னா அப்படின்னு அதை கேட்டு வர்றதுக்காக போனோம்? எதுக்கு நாங்க போனோம், எதுக்கு எங்களோட பணியாளர்கள் வேலை செய்யணும்? இத்தனை நடைமுறை சிக்கல் இருக்கு, இத்தனை சூழலியல் சிக்கல் இருக்கு. இது வெறும் வாக்காளர் பிரச்சனை கிடையாது, இது குடியுரிமை சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து அதை எதிர்க்கிற அத்தனை கட்சிகளும், அண்ணன் திருமா உட்பட மிக வலுவான வாதத்தை மக்களுக்கு புரியிற மொழியில வாதங்களை வைக்கக்கூடியவர் அண்ணன் திருமா. இப்படி இது குடியுரிமை பிரச்சனைன்னு அழுத்தம் திருத்தமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அண்ணன் திருமா தான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, அன்புமணி ராமதாஸ் மாதிரியான ஆட்கள், நம்ம அன்புமணியை உதாரணம் காட்டுறோம், அந்த மாதிரியான ஆட்கள் இப்படி தட்டையான வார்த்தை வைக்கிறாங்க. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சிக்கு தலைவரா இருந்தவர் இப்ப தலைவரா இருக்காரா இல்லையான்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா தலைவரா இருந்தவர், மிக முக்கியமான ஒரு அடையாளப்பட்ட ஒரு தலைவர் எந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா, இறந்தவங்க பேர் பட்டியல எடுக்கணுமா வேண்டாமா, 2 ஓட்டு வச்சவங்க பேர் எடுத்துக்கணுமா வேண்டாமா, அதுதான் செய்யறாங்க. அது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் வச்சுக்கிட்டுலாம் செய்யணும், தகவல் தொழில்நுட்பங்கள் வச்சு செஞ்ச கிளீன் பண்ணி நம்மளுடைய வாக்காளர் பட்டியலை கிளீன் பண்ணணும். தேர்தல் ஆணையம் திருத்தங்களை மேற்கொண்டது வழக்கம் தானே. போலி வாக்காளர்கள் இருக்காங்க, இருந்தவங்க பட்டியல் இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானே, ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமா நடக்கிறதானே. திருத்தங்களை மேற்கொள்றது, வாக்காளர்களை சேர்க்கிறது, இறந்தவங்களை நீக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் முகாமிட்டு நடத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையம் இதுக்கு முந்தைய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, வாக்காளர்களை முடிஞ்ச அளவுக்கு யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, தவற விட்டுறக்கூடாதுன்னு அத்தனை பேரையும் வாக்காளர்களை சேர்க்க ரொம்ப மெனக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முகாம்கள் அதிகப்படுத்தும். இளைஞர்களுக்கு உங்க பர்த்டேக்கு டைரக்டா உங்க வீட்டுக்கு கார்டு வரும் அப்படின்னு அந்த மாதிரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான திட்டங்கள்லாம் அறிவிச்சு 17 வயசு ஆனவுடனே நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு 18 வயசு முடியும் போது உங்க பிறந்த நாளுக்கு கார்டு வரும்லாம் அறிவிச்சாங்க. ஆனா அதே தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு நீ எனக்கு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா நீ ஓட்டு போட முடியாதுன்னு மிரட்டு. எப்படியாவது வாக்காளர்களா மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ண தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீ இந்தியனா இல்லையா நிரூபி, அதுவும் 2002 உன் வீட்டுல யாராவது வாக்காளர் தீவிர திருத்தத்துல பங்கு பெற்றாங்களா இல்லையா நிரூபி, இல்லைன்னா நான் கேட்கிற 16 ஆவணங்களை கொடு, அப்பதான் உன்னை இந்தியன்னே ஒத்துப்பேன், அதுக்கப்புறம் தான் நீ வாக்காளனா இல்லையா அப்படிங்கிறதுலாம் அப்புறம் அப்படிங்கிற கேக்குதுன்னா, இதை நீங்க ஒரு பக்கம் விவாதிக்காம, இதை கேள்வி எழுப்பாம தட்டையா ஒரு சாதாரண படிக்காத பாமரன் கூட டீ கடையில பேசுற அரசியல் கூட இதை விட முதிர்ந்த அரசியலா இருக்கும். கூலி வேலை செய்யற மூட்டத்துக்குறவங்க பேசுறவங்க அரசியல் கூட இதை விட அன்புமணி பேசின அரசியலை விட முதிர்ந்த அரசியலா இருக்கும். ஆனா அன்புமணி வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி செத்தவங்களை நீக்கலாம், போலி வாக்காளர் எப்படி நீக்க முடியும் அப்படின்னு படிப்பு வாசனையே இல்லாத, அரசியல் வாசனையே இல்லாத ஒரு தற்குறி என்ன பேசுவானோ அது போன்ற வாதத்தை இவர் வைக்கிறது அப்படிங்கிறது நாகரிகமான அரசியல் கிடையாது. எப்பவுமே ஒரு தனிநபரா இல்ல இந்த நாட்டு மக்களா, தனிநபரா தமிழர்களா அப்படிங்கிற
கேள்வி வந்தா தமிழர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறதா நம்மளோட வழக்கம். தமிழ்நாடு அப்படியானதான். ஆனா அன்புமணி மட்டும் என்ன பண்றாரு, என்னோட தனிப்பட்ட சிபிஐ கேஸ் முக்கியமா, தனிப்பட்ட வகையில நான் லாபம் அடைகிறது முக்கியமா தமிழர்களா அப்படின்னா தனிப்பட்ட இந்த அன்புமணி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டு இப்படி தான் தோன்றித்தனமா ஒரு தலைவனுக்கான அழகு இல்லாம முட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது கடுமையான கண்டனத்துக்குரியது. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம், ஒரு இளவரசனா வசதியான வீட்டுல குழந்தையா பிறந்து இளவரசனா வளர்ந்து அந்த கட்சிக்கு வாரிசா மாறி ஒரு சொத்தை காப்பாத்துறங்கிற விதத்துல கட்சியை ஒரு சொத்தா நினைச்சு அதுக்கு தலைமை பொறுப்பேற்ற ஒரு நபர் தலைவனா இருந்தா எந்த மாதிரியான மக்கள் மீது அக்கறையோட செயல்படுவாங்க அப்படின்னும், மக்களை விடுதலையில் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கணும், தமிழ் தேசியம், திராவிடம், அம்பேத்கரியம், கம்யூனிசம் அப்படின்னு அத்தனை சித்தாந்தத்தோட இந்த மாநிலத்தை வளம் பெற செய்யணும். அரசியல் இளைஞர்களுக்கானது, இளைஞர்கள் தொண்டர்கள் இல்ல, அத்தனை பேரும் தலைவர்கள் அப்படின்னு அரசியல் பண்ற ஒரு தலைவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க இதுல இருந்து உணரலாம். திட்டங்களை வெறும் அரசியல் கட்சியோட மட்டும் தொடர்பு படுத்தாம ஒட்டுமொத்த மக்கள் பார்வையில் இருந்தோம், மாநில உரிமை சார்ந்தோம், இன உரிமையில் இருந்தும் நாம தொடர்பு படுத்தி பார்த்து தொடர்ந்து நாம ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கணும் அப்படின்னும் நாம இந்த பதிவின் மூலமா வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.